ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்து விசஸ் இந்தியா வந்து செகண்ட் ஓடிஐ முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் டாஸ் வந்து இங்கே கொஞ்சம் கோளாறா இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து அது மாறிடுச்சு. டாஸ் ஜெயிக்கிற டீமே மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து திரும்ப லோசிங் ஸ்ட்ரீக்கு போயிடுவாங்களோன்ற மாதிரி பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இப்போ டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவில். சொல்லுங்க யோகி, டாஸ்ல இருந்து போயிடுவோம் வழக்கம் போல. டாஸை தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த பிளேயிங் 11 செலெக்ஷனும் கொஞ்சம் லைட்டாக பேசணும். ராகுலுக்கு வந்து ஏதோ இல்னஸ் தான். ஸோ அதனால வந்து இஷான் கிஷன் ஸோ லைக் டு லைக் தான், எனக்கு தெரிஞ்ச பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆனால் அவர் ஆடின பேட்டிங் பொசிஷனில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க உஷாராயிட்டாங்க. இவ்வளோ ஸ்பின்னர் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச்சுக்கு ஓரளவுக்கு ஃபைட் கொடுத்து லியம் டாசனே உட்கார வச்சுட்டு கஸ் அட்கின்சன் ஆட்டாங்க இன்னைக்கு. ஜாஸ்டங் வந்து T20 எல்லா மேட்சும் ஆடினாரு, ஓடிஐயுமே ஆடினால மேபி ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாக்கிப் முகமது ஆடினாங்க. ஸோ இதான் ரெண்டு சேஞ்ச் அவங்க சைட்ல. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன் இருந்த வாஷிங்டன் சுந்தர் பாதியிலே காலை பிடிச்சி போனதுனால ஃபிஃப்த் போலிங் பாதியில ஒரு பால் பாதி ஆப்ஷன் ஆயிடுச்சு. அதான் ஒரு பால காலை பிடிச்சி போனதுனால அதுக்கப்புறம் பாதி பவுலிங் இல்லாம தூபே வந்து ஒரு 6 ஓவர் போட்டாரு. அதுக்கு மேல அவர் போட மாட்டாரான்னு தெரியல. போன மேட்ச் 6 ஓவர்ல நிறுத்திட்டாங்க. இந்த மேட்ச்லயும் வந்து தூபைக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காண்டி பவுலிங் போட்டு கடைசியில் ஜெயிக்க வச்சாங்க 44 ஓவர்லயே. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தூபே குட்டுனா ஏன் பவுலிங் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் கில்லு முடிஞ்ச வரைக்கும் தள்ளுவோம் கேம அப்படின்னு தள்ளிட்டு போனாரு. ஏதாவது விக்கெட் விழுந்திருந்தா மேபி ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் ஆனா ஒரு பக்கம் ரூட் புடிச்சு நின்ட்டாரு. அதான் நம்ம லைன் பை லைன் போவோம் ஆர்டர்லயே. ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் வைஸ் வருவோம். அதான் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ ஆனா இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் கம்மி ரன்ஸ் தான் வந்திருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 240 அதான் பார் ஸ்கோர்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து போவோம் அப்படியே. இங்க ரோஹித் சர்மாக்கு வந்து இன்னைக்கு படவே இல்லை, சுத்தமா படல. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, சுத்தி பார்த்தாரு, அடிச்சு உருட்டி பார்த்தாரு, எதுவுமே படல. அவருக்கு வந்து இன்னைக்கு அவருக்கான நாளே இல்ல. கில்லு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஒரு நல்ல கவர் டிரைவுக்கு அப்படியே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்ல கவர் டிரைவ் கேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து ஏன்னா நீங்க நியூ பால் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சாக்கிப் முகமது கொடுத்தாங்க. நான் கசன் கிட்சன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆர்ச்சரோட. பட் சாக்கிப் முகமது ரொம்ப வந்து ஸ்டெம்ப் லைன்ல போடுறேன்னு லெக் சைட்ல போட்டு இருந்தாரு. கில் அழகா வந்து ஆண்ட்ரே வாடி அப்புறம் டிரைவ்ஸ் ஆடி அழகா 4 எடுத்துட்டே இருந்தாரு. ஒன் சேஞ்சா கஸ் அட்கின்சன் வந்தாரு. கஸ் அட்கின்சன் எப்படின்னா சாக்கிப் முகமது கொஞ்சம் ஸ்கிட்டி பவுலர், அட்கின்சனுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து அழகா சரியான கவர் வேணா நீங்க சொன்ன மாதிரி அவர் நேரம் அப்பிஷா ஆடி நேரா எக்ஸ்ட்ரா கவர் கையில கொடுத்தாரு. அதான் நேரா கையில போய் விழுந்துச்சு. அது ஒரு நல்ல கேட்ச். ஏன்னா அவ்வளவு வேகமா வர பால டக்குன்னு எடுக்கிறதுன்னு ஒரு ஸ்கில் தான். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் பென் டக்கெட்டுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் விராட் கோலியும் இப்பதான் நீங்க சொன்ன இஷான் கிஷன் நம்பர் 4ல அனுப்பிச்சு விட்டாங்க. நம்பர் 5ல அனுப்பியிருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே கூட அனுப்பியிருக்கலாம். ஏன் அவரை அனுப்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. நீங்க பேட்டிங் ஆடுற மாத்திட்டாங்க. அதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இஷான் கிஷன் இன் பிளேஸ் ஆஃப் ராகுல், கரெக்டா? சோ நீங்க ஒரு சேஞ்ச், உங்க ராகுல் தான் இப்போதைக்கு வேர்ல்டு கப் ஆட போறாருன்னு நீங்க பாக்குறீங்க. இஷான் கிஷன் as a பேக்கப். சோ நீங்க ராகுல் வெளில போறனா இஷான் கிஷன் வந்து ராகுல் பிளேஸ்ல தான் ஆடணும். ஏன்னா நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா நம்பர் 4 இஷான் கிஷன் அனுப்பிச்சனால உங்களோட யூஷுவல் நம்பர் 4 நம்பர் 5 ஆட வேண்டிய நிலைமை ஆகுது. சோ நீங்க பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் பண்றீங்க. நீங்க அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் ஆடியே ஆகணும்ன்றதுக்காக நீங்க அவர் நம்பர் 4 அனுப்புற மாதிரி இருந்தது. இப்போ ராகுல் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாட்ல யூஷுவலா ராகுல் ஸ்குவாட்ல இருந்திருந்தாருன்னா யார் ஆடி இருப்பா? ஸ்ரேயஸ் ஐயர் தான் உள்ள வந்திருப்பாரு. நீங்க லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பணுன்றதுக்காக வாஷிங்டன் சுந்தரோ இல்ல அக்சர் பட்டேல் அனுப்புவீங்களா அந்த ஸ்பாட்ல? யூஷுவலா பண்றதே பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி சேஞ்ச்லாம்? அந்த டைம்லயும் இத்தனைக்கும் சாம் கரன் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல் போட்டு இருந்தார். ரன்னே கொடுக்கல, செம்ம டைட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. ரோஹித்தால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு மேடிங் கொடுத்தாரு ரோஹித். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போய் அந்த சைட்ல அவுட் ஆயிட்டாரு. அந்த இவர் போட்ட பிரஷர் தான் காரணம். சாம் கரன் போட்ட பிரஷர் தான். அதே பிரஷரை இஷான் கிஷனுக்கும் போட்டார் வந்த உடனே. இஷான் கிஷனுக்கு ஒரு மேடிங் போட்டாருன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் 1 of 7 or 8 balls அவர் அவுட் ஆகும்போது செம்மையா டைட்டா போட்டுட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா கில்லு எக்ஸ்ட்ராடனரி ஆடிட்டு இருந்தாரு. கில்லு விட்டுட்டு போனது அப்படியே கோலி கண்டினியூ பண்ணாரு. கோலி வந்து இன்னைக்கு போன கேம் மாதிரி இல்லாம இன்னைக்கு எடுத்த உடனே அவர் ஆன் டு பாயிண்ட் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப கிளீனா இருந்தது கோலி இன்னைக்கு பேட்டிங் ஆன விதம். பட் ஆனா எக்ஸப்ட் அந்த ஜோஃப்ரா அவுட் ஆன டைம், அந்த இன்சைட் எட்ஜ் ஒன்று வாங்கி அது பட்லர் கையில விழுந்துதா என்னன்னு தெரியாம பார்த்து திருப்பி அடுத்த பால் உடனே ஸ்வைட்னாரு, எதுக்குன்னு தெரியல. அது தவிர இது இன்னைக்கு ரோஹித் வந்து கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாலுமே கோலி ஒரு மாலுக்கு செம்ம ஃபார்ம்ல தெரிஞ்சாரு. ஆனா இஷான் கிஷன் அந்த ஸ்பாட்ல வேணாம். ஏன்னா நீங்க அப்புறம் வந்த ஸ்ரேயாஸ் ஐயருமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். தேவையில்லாம எனக்கு அந்த சேஞ்சோன்னு தோணுச்சு. நீங்க அந்த நம்பர் 5 நம்பர் 6 ராகுல பாக்குறீங்கன்னா அந்த ஸ்பாட்லயும் இஷான் கிஷன் ஆடி இருக்கணும். அதான் இப்போ அது வந்து அவருக்கு இஷான் கிஷனுக்கு கேம் டைம் ஓடிஐல இல்லாதனாலயா என்னன்னு தெரியல. வந்து அவருமே ஒழுங்கா ஆடல. அவருமே சுத்த போய் தான் அவுட் ஆனாரு. இஷான் கரன் ஓவர்ல அட்டாக் பண்ண போய் தான் அவுட் ஆனாரு. விராட் கோலி வந்து நான் வந்து
ஒரு செஞ்சுரி இந்த சீரிஸோட செஞ்சுரி இந்த மேட்ச்ல இருந்திருக்கும்னு நினைச்சேன். அது வந்து நடுவுல கொஞ்சம் அவருமே அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடுறேன்ட்டு கண்டமணி சுத்தி அவுட் ஆயிட்டாரு. உண்மை வந்து ஜோஃப்ரா வந்து அவர் இப்ப ரேஜ் பீட் பண்ணிட்டாரு, அதான் உண்மை. 2 டைட் பால்ஸ் போட்டாரு, ரன் வரல. ஒரு அக்ராஸ் லைன் வந்து ஸ்வைப் ஒன்னு ஆடினாரு, பாட்டம் எட்ஜ் பட்டுருச்சு. அவங்க அவுட்னு தான் நினைச்சாங்க, பட்லரே அவுட்ன்ற மாதிரி தான் கிளைம் பண்ணாரு. ஆனா கோலி மட்டும் திரும்பி பார்த்துட்டு கீழே பட்டுச்சுன்ற மாதிரி சொன்னாரு. அது கொஞ்சம் தேர்ட் அம்பையர் போய் கொஞ்சம் டைம் ஆச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு கோலி. அடுத்த பாலே அது அவுட் இல்ல, கீழே பம்ப் பால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாலே மறுபடியும் அக்ராஸ் லைன் மறுபடியும் ஒரு ஸ்வைப் ஆனார், தேவையில்லாத ஒரு எட்ஜ். அவரு எனக்கு தெரிஞ்சு ரேஜ் பீட் பண்ணிட்டாரு ஜாஃபர் ஆர்ச்சர் அவரை. அது தேவையில்லாது. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் அதான் வாஷிங்டன் சுந்தர் வந்து முத பாலே ஒரு நல்லதான் ஷாட் ஆனாரு, பட் அது கால் பிடிச்சிக்கிச்சு. இல்ல எனக்கு ரொம்ப கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பால் நீங்க கேம் ஆரம்பிச்சு முதல் பால் ஆடுறீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க ஓடுறதுக்கு, அதுவே கால் பிடிச்சிக்கிச்சுன்னு உடனே நிக்கிறாரு. அப்போ வார்ம் அப்லாம் பண்ணாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல, என்ன என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு கால் பிடிச்சிக்கிச்சுன்னு தெரிஞ்சுச்சு, ஏன்னா ஒரு ஈஸி 2 அது. அதுக்கப்புறம் இவர் ஆனது 2 ஓடவே இல்ல, ஒரு ரன் நொண்டி ஓடினாரு, கால் பிடிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. பின்னாடி இன்னும் 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, சிவம் துபே இருக்காரு. நீங்க முடியலன்னு தெரிஞ்சா அந்த டைம்ல உடனே சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்ல முடியல நான் பாத்துட்டு வரேன்னு போயிருக்கலாம், வேற யாரும் ஆட வச்சிருக்கலாம். வேணும்னா லாஸ்ட்ல வந்து நீங்க சுத்துற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும்போது அந்த டைம்ல வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு லெக் மூவ்மெண்ட் இல்லன்னு, அதை அழகா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஷார்ட் பால் போட்டாரு, அவர் கால் நவுறாம கை மட்டும் விட்டாரு, அழகா அவுட் ஆயிட்டு போனாரு, பிரஷர் போட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல தான் 2 குயிக் விக்கெட்ஸ் வர வந்தது. நீங்க ஒரு சைடுல விக்கெட் வந்து இருக்கும்போது நிறுத்தணும்னு பாப்பீங்களா? இப்ப தேவையில்லாம இன்னொரு விக்கெட்டை கொடுத்து வர பேட்ஸ்மேன் பிரஷர் போட்டு அப்படியே டப்பு டப்புன்னு வந்தது. உடனே ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனாரு. அடுத்த பாலே ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிட்டு வந்து உடனே சிவம் துபேவும் அவுட் ஆனாரு தேவையில்லாம. அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பும்ரா வந்து ஒரு கிளாசிக் நாக்கு. அவர் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் பும்ராவுக்குமே நான் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அவர் கொஞ்ச நேரம் நின்னாரு, கொஞ்சம் அவர் நின்ன வரைக்குமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாலிடா தான் தெரிஞ்சாரு. ஏன்னா பவுன்சரா போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு மாதிரி ஃபேஸ கீழே வச்சு புஷ் தான் பண்ணாரு, நல்லா ஆனாரு பும்ரா வந்து. ஆனா நிஜமா இன்னைக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேனா விராட் கோலிக்கு அப்புறம் பும்ரா தான் தெரிஞ்சாரு எனக்கு. பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு இவரை, அவர் பேரு ஐயோ முகமது நினைக்கிறேன். ஆமா அவர்தான், அவர்தான் டேக் ஆன் பண்ணாரு நினைக்கிறேன். ஒரு 2 4 ஒரு 6 நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. அதுக்கப்புறம் கஸ்டர் கிட்சனே அட்டாக் பண்ணாரு. பும்ரா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்ட அடிச்சாருன்னு நினைக்கிறேன் பும்ரா. அவர் அடிச்சதுதான் அந்த 230 240 இல்லாட்டி 210 215ல முடிஞ்சிருக்கும் மேட்ச். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொன்னு இருக்கு. பும்ரா வந்து நின்னு அடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்ரேயாஸ் ஐயரும் அடிக்க போயிருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபென்சிவா ரொட்டேட் பண்ணலாம், அந்த மாதிரி அடி எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டாரு. பிரசித் கிருஷ்ணா 3 பால் தாங்க நிக்கணும், 3 பால் நிக்க முடியாதாங்க உங்களுக்கு? அந்த பக்கம் குத்துந்தா பும்ரா ஒரு 4 ஆவது அவுட் ஆயிருப்பாரு. 2 பால் ஸ்டோக் வச்சாரு, சரி ஓகே லாஸ்ட் பாலும் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிப்பாருன்னு பார்த்தா கண்ணா பின்னா சுத்தி போல்ட் ஆயிட்டாரு. அதான் அது வந்து ஒரு 240க்கு ஆக்சுவலா அதுதான் பார் ஸ்கோர்ன்ற மாதிரி சொன்னாங்க இந்த பிச்சில. ஆனா 240ன்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து ஆடினாலே சேஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு 240 தான் ஸ்கோர் போர்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஆடிடுவாங்க பேட்ஸ்மேன். அதுதான் பண்ணாங்க இங்கிலாந்துமே. உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் வந்து பும்ரா வந்து அற்புதமா கொடுத்தாரு. எவ்வளவு பிச்சு உங்களுக்கு இதுவா இருந்தாலும் 300+ போயிருக்கலாம், ஏன்னா அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 170 for 3 நினைக்கிறேன் ஸ்ரேயாஸ் ஐயரும் விராட் கோலி ஆடிட்டு இருந்த பொசிஷன்ல. அங்க இருந்து 230க்கு ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா ரொம்ப கேவலமா தான் ஆடி இருக்காங்க. உண்மை அதுதான். இங்கிலாந்து கம்பேக் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து பயங்கரமா கம்பேக் பண்ணிட்டாங்க. விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்தே அது அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. உனக்கு வாஷிங்டன் சுந்தர் கால் பிடிக்கிறது, அவர் அவுட் ஆனது, அப்புறம் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் சுத்த பார்த்து அவுட் ஆனது, அதுக்கப்புறம் சிவம் துபே வந்து கையில கொடுத்தது அப்படின்ற மாதிரி வருஷம். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியில் அட்டாக் போகாம ரொட்டேட் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தது எல்லாமே சேர்ந்து முடிஞ்சிருச்சு மொத்தமா. அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல வந்து பும்ரா வந்து ட்ரீம் ஸ்டார்ட் கொடுத்தாரு. முத பாலே விக்கெட் எடுத்து கேம்ல இருக்கோன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் உடனே ஜேக்கப் பத்தல அவுட் ஆகினாரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணாங்க ஹாரி ப்ரூக்கும் ரூட்டும். குர்னூர் வந்து ரூட்டையுமே டக்குன்னு விக்கெட் எடுத்தாரு. ரூட் இல்ல ப்ரூக். ஆனா ப்ரூக் வந்து ஸ்டெடியாலாம் தெரியல, அவர் கண்ணா பின்னான்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு. ஆனா நேரம் கொஞ்சம் லக் நிறைய இருந்தது, இன்சைட் எட்ஜ் எல்லாம் வாங்கி 4 போச்சு. பட் ஆனா குர்னூர் பாரக முன்னாடி ஓவரும் அதே மாதிரி அட்டாக் பண்ண போனாரு, ஹெல்மெட்ல வாங்கினாரு. சரி நம்மளுக்கு செட் ஆகல, இவர் பவுன்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு ஆடி இருக்கலாம். திருப்பி அதே மாதிரி போய் அவர் லேப் ஆட போய் அவுட் ஆயிட்டாரு. ஸ்பெஷல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பும்ரா அந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்து டக்கெட்டோட மைண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த லைன் அண்ட் லென்த்லயே பும்ரா அவுட் ஸ்விங் போட்டு பீட்டன் எடுத்துக்கிட்டே இருந்தாரு போன மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஓவர் பீட்டன் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் டக்கெட்டை மட்டும். அதே லைன்ல மறுபடியும் வந்தோடனே கண்டினியூ பண்ணாரு. 3 நாள் முன்னாடி செட் பண்ணி இன்னைக்கு எடுத்தாரு விக்கெட்டை. அன்னைக்கே வழுக வேண்டிய விக்கெட் நிறைய பீட்டன்ல தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாம் கரன் வந்து ஒரு
சாம் கரனை ப்ரோமோட் பண்ணது வந்து அவர் பயங்கரமா ஆனாரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ரூட்டுக்கு. ஆக்சுவலா பார்த்தா இந்தியாவால ரூட் அவுட் ஆக முடியல. அதுதான் பிரச்சனை. ஆமா அதான் நிஜம். அதுவும் இல்லாம இந்தியா 2 வந்து நீங்க இன்னிங்ஸ் சொன்ன மாதிரி வாஷி இல்லாம வந்து சிவம் துபே ஒரு 10 ஓவர் போட வேண்டிய நிலைமை இருக்கு. சோ அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு தெரியும் 10 ஓவர். நீங்க 10 ஓவர்ன்றது பெரிய விஷயம் ஒன் டேல எல்லாம். ஒரு ஒரு நான் எப்படி சொல்றது, இப்ப யூஸ் இல்லாம போடக்கூடிய போலர், அதாவது முன்னாடி யூஸ் டு இல்லாம பார்ட் டைம் போலர் 10 ஓவர் போடணும்னா நீங்க தெரியும் அதுவும் ஸ்கோரும் பெரிய ஸ்கோர் இல்ல, உங்களுக்கு அட்டாக் பண்ணியே ஆகணும்ன்ற அவசியமும் இல்ல. நீங்க அப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா 40 ஓவர் தானாலே ஜெயிச்சிடலாம் இந்த ஸ்கோருக்கு விக்கெட் விடாம. சோ ஆனா அதையுமே இங்கிலாந்து வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வச்சுட்டே இருந்தாங்க. அப்பப்போ தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. ஆமா, அது தப்பான டைம்ல ப்ரூக் அவுட் ஆனாரு, தப்பான டைம்ல கரன் அவுட் ஆனாரு, தப்பான டைம்ல பட்லர் அவுட் ஆனாரு, தப்பான டைம்ல ஹாரி ப்ரூக் இவரு வில் ஜாக்ஸ் அவுட் ஆனாரு. அது ஆமா மாதிரி எல்லாருமே அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து கஸ் அட்கின்சன் வந்து பும்ரா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ரிப்ளிகேட் பண்றேன்னு அவர் வந்து அட்டாக்கு போய் ரூட்டுக்கு செஞ்சுரி இல்லாம பண்ணிட்டாரு. அது ஒண்ணுதான் வருத்தம். 99 நாட் அவுட்ல போயிட்டாரு ப்ரூக். பாவம். ஆனா ரூட் யாருமே அந்த மாதிரி ஆயிருக்கூடாதுங்க. ரொம்ப பாவமா இருந்தது எனக்கு. அவரும் சரி ஒண்ணும் சொல்ல முடியாது விட்டாரு. ஆனா யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல சிங்கிள் கொடுத்துருப்பாங்க. இல்லன்னா மேடினாலும் ஆகிருக்கட்டும் உங்களுக்கு என்ன இப்போ ஈஸி வின்னு 99ங்க. அவரு சரி இப்போ எப்படின்னா ஒரு 4 ரன் குடுக்குறோம், ஆனா அவர் 94ல இருக்காரு, 6 அச்சாதான் செஞ்சுரி, இல்ல 95ல இருந்து 6 அச்சாதான் செஞ்சுரினா பரவாயில்ல. ஒரு ரன்னுக்காக அவர் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இல்ல அதான் ஒரு ரன் தான் அவர் அடிக்கணும். இது வின் பண்றதுக்கு 10 ரன் கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கூட அவர் 2 4 அடிச்சு ஒரு 2 அடிச்சு வைடு வேற ஒன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் பாட்டு அடிச்சுட்டே இருந்தாரு. கஸ் அட்கின்சன் அடிச்சுட்டு ரூட்டுக்கு ஒரு செஞ்சுரியை தடுத்துட்டாரு. அது இந்தியா இல்லாம வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து அக்சர் பட்டேலுக்கு. ஏன்னா அக்சர் பட்டேல் ரொம்ப டைட்டா போட்டார். உண்மை அதுதான். ஏன்னா பேஸுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்த பிச் தான். பட் ஆனா செம்ம டைட் லைன்ஸ் போட்டாரு. கொஞ்சம் கேம் உள்ளே வச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிவம் துபே ஓவர் இருக்குன்னு, அதனால இவங்க அட்டாக் பண்ணவும் போல. அப்பயுமே 4 டாட் பால போட்டு பட்லரை டெம்ப் பண்ணிட்டாரு. எப்படி நம்ம ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து விராட் கோலி ரேஜ் பைட் பண்ணாருன்னு சொன்னோமோ அந்த மாதிரி அக்சர் பட்டேல் பட்லர் ரேஜ் பைட் பண்ணி விட்டாரு. அப்புறம் ஸ்வைப் ஆட போய் அவுட் ஆனாரு. சோ அதான் ரொம்ப டைட்டா போட்டாரு. உண்மை என்ன தெரியுமா, நீங்க ரன்ஸ் வந்து 230 தான், ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு 30-40 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா. இதே பவுலிங் லைன் அப் தான். உங்களுக்கு நீங்க வேணா பாருங்க, பிரசித் கிருஷ்ணா T20லயும் ஆடினார். ஆனா பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி போடவே இல்லை. உங்களுக்கு அந்த சைட்ல ஒரு பவுலர் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் இருக்காருன்னு தெரிஞ்சாலே பிரஷர் வந்து பேட்ஸ்மேன் மேலதான். சோ அந்த சைட்ல இருக்க பவுலர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அக்சர் பட்டேல் ஆடினாரு, பிரசித் கிருஷ்ணா ஆடினாரு, அப்புறம் சிவம் துபே ஆடினாரு. இவங்க எல்லாம் T20லயுமே ஆடினாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல அவங்களால. பும்ராவோட பிரசன்ஸ் ட்ரூலி இந்தியாவுக்கு ரொம்ப ரெக்வயர்ட். நீங்க இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுதான் நிஜம், நீங்க என்ன சொன்னாலும். ஆமா, இது இல்ல அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாருன்னு நீங்க பேசுனீங்க. அவருக்கு வந்து இது பேஸுக்கு தான், இதனால ட்ரிஃப்ட் கிடைச்சது அவருக்கு நல்லா ஆர்ல. சோ அந்த இடத்துலதான் வாஷிங்டன் சுந்தர மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவருமே ஆர்ல ட்ரிஃப்ட் பண்ணி போடக்கூடிய பவுலர் தான். உனக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த இது ஒரு 5 எடுப்பாரு, ஃபுல்லா ட்ரிஃப்ட் தான் ஆகும், விருட்டு. சோ அந்த மாதிரி இன்னைக்கு போட்டிருந்தாருன்னா இந்தியாவுக்கு நிறைய சான்ஸ் இருந்திருக்கு. இன்னும் 2 விக்கெட் சீக்கிரம் போயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா காலை புடிச்சிட்டு போனதுனால ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. அதெல்லாம் நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய நியூஸ்லாம் இருக்கு. இல்ல அதான் இன்னும் பெரிய பெரிய நியூஸ்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்க வந்து அந்த மேட்சோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். பை பை ஃப்ரம் உல்ஸ்டர்ஸ். ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்